தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகம் திருச்சதகம் சுட்டறுத்தலிலிருந்து ஓர் பாடல். சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி, நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி, வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி, ஐம்புலன்கள் ஆற வந்து என்னை ஆட்கொண்ட விச்சை மாள் அமுத பெருங்கடலே மலையே, உன்னை தந்தனை செந்தாமரை காடனயமேனி தனிச்சுடரே, இரண்டுமில் இத்தனியனேற்கே. மிக அருமையான பாடல் மாணிக்கவாசகர் வடிவமைத்திருக்கிறார். சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி, சிவபெருமானே செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே, செந்தாமரை காடு எந்த நிறத்திலே இருக்குமோ அந்த நிறத்திலே ஒளிர்கின்ற தனிச்சுடரே, விச்சைமால் அமுத பெருங்கடலே மலையே, உன்னை தந்தனை எனக்கு உன்னை தந்தனை, தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கர ஆர்கொளோ சதுரர் என்று மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார். இப்படி சிவபெருமானை புகழ்ந்து பாடி முதல் வரியிலே சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி, என் முழு சிந்தனையும் சிவபெருமான், சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி, நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி, என் கண்களெல்லாம் எப்பொழுதும் உன் திருவடியை கண்டுகொண்டே இருக்கின்றன. சிந்தனை சிந்தனை சிவம், கண்கள் இறைவனின் திருவடி. சிந்தனை நிந்தனக்காக்கி, நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி, அந்த மலரடிகளுக்கு ஆக்கி, வந்தனையும் போற்றி பாடுதல், வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, நின் திருவடிகளை போற்றி பாடிக்கொண்டே இருக்கிறேன். வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி, வாக்கு பேசுவதெல்லாம் சிவபெருமானை பற்றி. ஐம்புலன்கள் ஆற, ஐந்து புலன்களும் அந்த ஐந்து புலன்களின் அறிவும் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்கின்றன. அப்படி மாணிக்கவாசகர் திருச்சதகத்திலே பாடல் வடிவமைத்திருக்கிறார். எப்படி? சிந்தனை சிவம், கண்கள் திருவடி, போற்றி பாடுதல் அம்மலரடி, எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருத்தல் சிவபெருமானின் பெருமைகளை, சிவபெருமானை பற்றியே பேசுதல், ஐம்புலன்களும் சிவபெருமானை பற்றியே நினைந்திருத்தல். இப்படி இருக்கிறேன். வந்து என்னை ஆட்கொண்ட விச்சைமால் அமுதப் பெருங்கடலே, என்னை ஆட்கொண்ட அமுதப் பெருங்கடலே, இரண்டுமில் இத்தனியனேற்கே, ஆக்கமும் கேடும் இரண்டுமில் இத்தனியனேற்கே, எனக்கு இவ்வளவு அருளையும் படைத்தாயே, உன்னை தந்தனை எனக்கு என்று மாணிக்கவாசகர் திருச்சதகத்திலே பாடல் படைத்திருக்கிறார். இது முழுமையான வாழ்வியல் நெறி சார்ந்தது. இந்த பாடல் படிக்கின்ற மாணவர்களுக்கும் பணி செய்பவர்களுக்கும் அப்படியே பொருந்தும். சிந்தனை நிந்தனக்கு, அந்த நின்தனக்கு என்ற இடத்திலே சிந்தனை முழுதும் படிப்பிற்கு என்று மாணவர்கள் வைக்க வேண்டும். நாயினேன் தன் கண்ணினை திருப்பாத போது ஆக்கி என்பதை மாணவர்கள் தமது கண்கள் இரண்டினையும்
அந்த படிப்பின் சாராம்சத்திலே இருக்க வேண்டும், படிப்பு சார்ந்த கருத்திலே இருக்க வேண்டும். வந்தனையும் நான் இதை படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதனுடைய மேன்மை இது, இதனுடைய மேன்மை இது என்று ஒவ்வொன்றிலும் இருக்கிற மேன்மையை மேம்பாடுடன் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். வாக்கு பேசுவதெல்லாம் அவருடைய படிப்பு சார்ந்து வளர்ச்சி சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஐம்புலன்களும் ஒருங்கிணைந்து படிப்பின் மீது இருக்க வேண்டும். எப்படி மாணிக்கவாசகர் சிவபெருமான் மீது இருந்தாரோ அப்படி படிக்கின்ற மாணவர்கள் அந்த தன்மையோடு படிப்பின் மீது இருக்க வேண்டும். பணி செய்பவர்கள் அந்த தன்மையோடு பணியிலே இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அவருடைய கடமைகளை ஆற்றுகின்ற பொழுது மாணிக்கவாசகர் சிவபெருமான் மீது எப்படி பக்தியுடன், எப்படி ஒரு அன்புடன் தம்முடைய கடமைகளை நிறைவேற்றினாரோ அதுபோல எந்த தொழிலில் யார் இருந்தாலும் அவர்கள் அதே நிலையிலே இருந்தால் வளர்ச்சி பெறுவார்கள், முன்னேற்றம் மேம்பாடு அடைவார்கள். இன்றைக்கு எப்படி மாணிக்கவாசகரை உலகம் போற்றுகிறதோ அதுபோலவே இந்த தன்மையிலே மாணிக்கவாசகர் உரைத்திருக்கின்ற தன்மையிலே செயல்படுபவர்கள் ஊர் போற்ற மகிழ்வுடன் இருப்பார்கள். சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நீன் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற அனைத்துமே சிவசிந்தனை, அனைத்துமே சிவநெறி. எண்ணம், மனம், சொல், செயல், சிந்தனை, ஐந்து பொறிகளின் அறிவு அனைத்துமே சிவநெறியும் சிவசிந்தனையும். அப்படி படிக்கின்ற மாணவர்கள் படிப்பு சார்ந்த சிந்தனை, பணி செய்பவர்கள் பணி சார்ந்த சிந்தனை, அறச்செயல்களிலே நிலைத்திருப்பவர்கள் அறம் சார்ந்த சிந்தனை. இதனை இந்த பாடலில் இருந்து உட்பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். உன்னை தந்தனை நிச்சயம் நடக்கும். எப்படி சிந்தனை, செயல், பார்வை, வந்தனம், வாக்கு, ஐம்புலன்கள் அனைத்தும் இறைவன் மீது இருக்கிற பொழுது உன்னை தந்தனை, தந்தது உந்தனை, கொண்டது எந்தனை சங்கரா என்று பாடுகிறார். அப்படித்தான் நம்முடைய சிந்தனை முழுதும் படிப்பின் மீது இருக்கின்ற பொழுது கையிலே வெற்றி வந்து தங்கும். நம்முடைய சிந்தனை முழுதும் பணியிலே இருக்கின்ற பொழுது மேம்பாடு வந்து தங்கும். உன்னை தந்தனை தனியனேற்கே எனக்கு இவ்வளவு அருளினை தந்தாயே என்று சொல்கிறார். இதுபோலவே மாணவ செல்வங்கள் தம்முடைய முழு கவனத்தையும் தாம் எடுத்திருக்கின்ற கடமையிலே செலுத்த வேண்டும் என்பதை இந்த பாடலில் இருந்து அவர்களுக்கு தெரிவிக்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.